வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். இப்போ நம்ம சைக்கிள் ரிக்ஷாவினுடைய நெக்ஸ்ட் போர்ஷனை அடுத்த வீடியோ பார்க்கலாமா. இப்போ இது வரைக்கும் இந்த இது சொல்லியிருந்தேன் இல்லையா, 7 போட்டு ஜாயின் பண்ணி அட்டையை வச்சுருக்கணும். சீட்டு போட்டாச்சு. சீட்டுக்கு கீழே இந்த ஜாயினிங்கு நம்ம காலை வச்சுட்டு ஏறி உட்கார அந்த போர்ஷன். ஸோ இது இப்போது இதனுடைய பாடி. இது சைக்கிள் ரிக்ஷா. அது இப்போ இந்த அளவுக்கு போட்டதுக்கு அப்புறம் இதில் 1 2 3 4 5 6 7 போட்டிருப்போம். இங்கே ஏற்கனவே 1 இருக்கும், அது நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம போட்டது 1 2 3 4 5 6 7 போட்டு உள்ளே அட்டையை வச்சு ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போது ஜாயின் பண்ண மணியில் இருக்க ஒயரே இருந்தாலும் இருக்கலாம், இல்லை புது ஒயர் எடுத்துக்கிட்டிங்களானாலும் இதோ இந்த ரோ இப்படி வருது இல்லையா, நம்மளை ஃபேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ரோ மணி வருது இல்லையா, அதில் இருக்கிற முதல் மணி, அதுக்கு பக்கத்து மணி, அதனுடைய பக்கத்து மணி, இந்த மணி, இந்த ஒரு ஸ்கொயர் முதல்ல இருக்கிற இந்த ஸ்கொயர்மா 1 2 3 4 இந்த 4 மணியில் இப்போது போடணும். பில்லர் மாதிரி போடணும். ஓகேவா? ஸோ முதல்ல இடது கை வயலில் 3 மணி, இந்த ஒயரை ஒன்று போட்டிருக்குமா. இதே போல் 1 2 3 4 5 6 போடணும்மா. மேலே போடணும். முதல்ல 6 போடுவோம்.
1 2 3 4 5 6 1 போட்டுட்டும் இன்னும் 5 போடணும். என்ன 5 போடுங்க. முதல்ல இந்த பக்கம் ஒயரில் 3 2 2 1 மறுபடியும் 3 2 2 1 அந்த மாதிரி அப்படியே சுற்றி சுற்றி பில்லர் மாதிரி 6 ஒயரம் போடுங்க. இந்த மாதிரிம்மா 6 போட்டிருப்பீங்க. இதே போலயே இந்த பக்கமும் போடணும்மா. எப்படி இந்த கார்னர் ஸ்கொயரில் போட்டோமோ அதே போல் இந்த பக்கம் கார்னர் ஸ்கொயர்லேயும் 6 போடணும். ஓகேவா? ஆறு போட்டிருக்கும்போது ஒயர் என்ன பண்ணுங்க, இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த ஸ்கொயரில் 1 2 3 4 மணி வருதில்ல மேலே, அந்த சீட்டிங்கை பார்த்து இருக்கும்ல ஒரு மணி, அந்த மணியில் ஒயரை கொண்டு வந்துடுங்க. என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாம்மா? இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த பக்கம் 6 ஒயரம் இந்த பக்கம் 6 ஒயரம் ஒரு பில்லர் போட்டிருக்கோம். இந்த 6 ஒயரம் போட்டதில் 6ஆவது முடியும் பொழுது இந்த சீட்டை பார்த்து ஒரு மணி இருக்கும், மேலே 4 மணி ஸ்கொயர் தெரியுது, அதில் இந்த சீட்டை பார்த்து இருக்கிற மணியில் ஒயர் எடுத்துகிட்டு வாங்க. சரியா? இப்போ இடது கை ஒயரில் மூணு மணி, இந்த 3ஆவது மணியில் வலது கை ஒயரை விடணும். இப்போ பாருங்கள், இதை இப்படி வந்திருக்கும். இப்படி வச்சிங்கன்னா இந்த பில்லரை பார்த்தா போல் இருக்கிற மணியில் 2 ஒயரும் வந்திருக்கும். புரியுதுங்களா? இந்த 4 மணியில் சீட்டை பார்த்து இருக்கிற மணியில் ஒயரை எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்தால் இடது பக்க ஒயரில் 3 மணி கொக்கணும். வலது ஒயரை 3ஆவது மணியில் விட்டு எடுத்தோம்னா இப்படி வரும். இந்த பில்லரை பார்த்து இருக்கிற மணியில் 2 ஒயருமே இருக்கும். ஒன்று உங்களுக்கு எதிர்பக்கம் இருக்கும், இன்னொரு ஒயரு உங்களை பார்த்து இருக்கும். இப்போ உங்களுக்கு எதிர்பக்கம் இருக்கிற ஒயரில் 2 மணி கோத்துக்கணும். உங்களை பார்த்து இருக்கிற ஒயரில் 1 மணி கோக்கணும். ஒரு நிமிஷம்மா, இது போடணும் தான், ஆனால் இதுக்கு முன்னே உங்களுக்கு வேறு, ஏன்னா இது போட்டுட்டிங்கன்னா இங்கே போடுறது கஷ்டமாக இருக்கும். அதனால்
இது பாருங்கள். ஏன்னா கீழ்பாகம் போடுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். முதல்ல அதை போட்டுட்டோன்னு சொன்னால் மேலே ஈஸியாக போடலாம். அதுக்கு தான். நான் 4-5 மணியே ஏன் எடுத்தேன்ற போல் ஆகிடுது. ஒவ்வொரு மணியுமே அடைச்சிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு மணியும் பின்ன குத்தி தான் போட வேண்டியதாக இருக்குது. இப்போ இப்படி வச்சுக்கோங்கம்மா. சீட்டு உங்களை பார்த்து இருக்கட்டும். இந்த 2 பில்லர் உங்களுக்கு எதிர்பக்கம் அந்த பக்கம் இருக்கிற போல். இப்போது ஒன்றுமே இல்லை. நான் செகண்ட் மணியில் கொண்டு இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். இது போட்டுட்டிங்கன்னா இந்த ரோலை போடுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் முதல்ல இதுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அவ்வளோதான். நான் வேறு எதுவும் மாற்றலை. இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த 4 மணியில் மேல் மணியில் முதல்ல போட்டேன். அதை பிரிச்சுட்டேன். அதை அப்புறமா போடலாம். அதுக்கு நேரம் இங்கே இருக்குது இல்லையா, இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 2 3 4 5 6 6 மணி இப்படி வருது இல்லைங்களா உங்களை பார்த்து. இதில் மேல் மணியில் தான் இப்போ நான் போட்டேன். அதை தான் அவுத்துட்டேன். அதுக்கு பதில் இங்கே 2வது இருக்கு இல்லையா, இந்த மணியில் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ரோவை போட்டுட்டு அப்புறமா மேலே போடலாம். ஏன்னா மேலே இப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா இது உங்களுக்கு போடுறது இடிக்கும், கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இதை முதல்ல போடுறேன். இந்த 2வது மணியில் போட்டுக்கோங்க. பில்லரில் தெரியுதா நான் என்ன காட்டுறேன்னு? இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிற மணி இல்லை, அதுக்கு அடுத்த மணியில் ஒயர் வரணும். இப்போ அது சோஷியல் நான் முதல்ல போட்டதே தான். இடது கை ஒயரில் 3 மணி. இந்த வலது கை ஒயரை 3வது மணியில் அதே தான் வந்திருக்கும். ஒன்றும் இல்லை. இந்த மணியில் வரத்துக்கு பதில் 2வது மணியில் வரும், அவ்வளோதான். இப்போ அதே போலயே உங்களுக்கு எதிர்பக்கம் இருக்கிற ஒயரில் 2 மணி. உங்கள் பக்கமாக இருக்கிற ஒயரில் 1 மணி. மறுபடியும் உங்களுக்கு எதிர்பக்கம் இருக்கிற ஒயரில் 2 மணி. மூணு இருக்குதும்மா. அது பாருங்கள், 1 2 3 இருக்குது. 11 போடணும். ஏன்னா 12 இதோடு நம்ம ஜாயின் பண்ணுவோம். 12 போடணும். 13 இதோடு ஜாயின் பண்ணுவோம்.
1 2 3 போட்டுட்டோம் இல்லையா, இன்னும் 9 போடணும். இதே போலயே எதிர்பக்க ஒயரில் 2, உங்கள் பக்கம் இருக்கிற ஒயரில் 1 மணி, அந்த மாதிரி கோர்த்து இன்னும் 9 போட்டுட்டு வாங்க. இப்போ பாருங்கள், இங்கேருந்து கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 12 போட்டாச்சு. இப்போது இந்த வலது கை ஒயர் இருக்குல்லம்மா, அதை இந்த எதிர் சைடு இன்னொரு பில்லர் இருக்குல்ல, அந்த பில்லரில் மேலேருந்து மேலே ஒரு மணி இருக்குதா, அதுக்கு கீழே ஒரு மணி இருக்குதா, அந்த மணியில் கோக்கணும். வெறும் ஒயர் தான், மணி எதுவும் இல்லை. வலது கை பிடிச்சிருக்கிற ஒயரை இந்த இன்னொரு பில்லரில் இருக்கிற 2வது மணியில் கோக்கணும். ஓகேவா? கோத்துட்டு அந்த ஒயர்லையே, அதாவது அந்த பில்லரில் இருக்கிற மணியில் கோத்தம் பார்த்தீங்களா ஒயரு, அந்த ஒயர்லையே 2 மணி கோக்கணும். இப்போ இந்த ஒயரை இந்த 2வது மணியில் இப்போ பாருங்கள், இப்போ எப்படி வந்திருக்குது ஒயருன்னு பாருங்கள். இப்படி ஒரு இது வந்திருக்கும். அதில் இங்கேருந்து வரதில்ல, இந்த உங்கள் ரைட் ஹேண்டு சைடு, நம்ம லெஃப்டில் ஆரம்பிச்சிருந்தா ரைட் ஹேண்டு சைடில் இருக்கிற அந்த மணியில் முன்ன சொன்னா போலேயே இந்த பக்கமும் இந்த 2 பில்லர் சைடும் இந்த பக்கம் ஒரு ஒயர் வரும், இந்த பக்கம் ஒரு ஒயர் வரும். இதில் இப்போது வலது கை ஒயரில் 3 மணியை கோக்கணும். அடுத்த லைன் திருப்புறோம், வேறு ஒன்றும் இல்லை, 2 லைன் போடணும். சீட்டு மாதிரி எதிர்க்க சில டைம் குட்டியாக பெஞ்ச் மாதிரி இருந்துட்டு அதில் உட்காந்துருவோம்ல, அந்த இது இருக்காது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், ஓகேவா? இப்போது இதை ஆஸ் யூஷுவல் அந்த லைனை பக்கத்து மணியில் விட்டு இந்த மணியில் விடணும். மறுபடியும் இடது கை ஒயரில் 2 மணி. மறுபடியும் அடுத்த மணியில் விடணும். அப்படியே இந்த கடைசி மணி வரைக்கலாமா, இந்த ரோ முடியுது இல்லையா, இதில் இதோ கடைசி மணி இருக்குல்ல, அது வரைக்கும் அப்படியே போட்டு வரணும். ஓகேங்களா? பாருங்கள், 2வது லைனு ஓகேவா? 13 கடைசி மணி வரைக்கும் போட்டாச்சு. இப்போது இன்னொரு ஒயரை எடுத்து முதல்ல நான் போட்டு அவுத்துட்டேன் அந்த மேல்மணி, அதில் இதே போலையே போட்டு வரணும். இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மேல்மணியில், இந்த மேல்மணியில் ஒயரை கொடுக்கணும். கொடுத்து நான் முதல்ல போட்டு உங்களுக்கு இது ரிமூவ் பண்ணி காமிச்சேன் இல்லையா, அந்த மணியில் தான் கோத்து முதல்ல 3 மணி, அதுக்கப்புறம் எதிர்பக்கம் ஒயர் வரும், உங்களை பார்த்து ஒயர் வரும் இல்லையா, எதிர்பக்க ஒயரில் 2 மணி, உங்களை பார்த்து இருக்கிற மணியில் 1 மணின்னு கோத்து இதே போலியே 12 போட்டவுடனே 13வது வரும்போது இந்த மணியில் கோக்கணும். கோத்துட்டு அதே போலியே திருப்பி இங்கே போட்டிருக்கா போலே 2வது லைனையும் போட்டு வரணும். இந்த 2 லைனை போட்டுட்டு வாங்க. எப்படி ஜாயின் பண்ணுறது என்னன்றதை நான் அடுத்த இதில் நானும் இதே போல் போட்டதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ இன்னொரு போர்ஷன் எப்படின்றத சொல்கிறேன்.
ஏன்னா இதையே போட்டு ரொம்ப நேரம் அப்படியே வீடியோ வைக்கிறத விட இன்னொரு போர்ஷனை சொன்னால் அதையும் நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்காக தான் இப்போ இது உங்களுக்கு இங்கே கீழே போட்டு காமிச்சிட்டேன். இந்த மேல் மணியில் நீங்கள் இதே போலேயே 2 ரோ போட்டு வரணும். சரியா? இப்போ மேலே வர அந்த இது நம்ம போடலாம். இங்கே பாருங்கள், இங்கே நான் அந்த வயலட் கலர் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த பக்கம் 2 மணி இந்த பக்கம் 2 மணி இதை கொடுத்துருப்பேன் இல்லையா? அது இல்லாத இந்த நம்ம மாதிரி இப்படி லெங்க்த்தாக பிளாக்கு கொடுத்துருப்போம் ஒரு இடத்துல. இந்த 4 உயரத்துக்கு பிளாக்கும் அடுத்த 2 உயரத்தில் வந்து இந்த 2 மணி முடிக்கும்படி கொடுத்துருப்பேன். இதில் இந்த பிளாக்கில் கொத்துக்கிடுங்க ஒயரை. அதே ஒயரை இங்கே நம்ம கொடுத்தோம்லமா 2 கலரு. நான் வந்து அந்த எல்லோ அந்த ரிக்ஷாவில் ப்ரௌன் கொடுத்துட்டேன்னு சொல்லிவிட்டு இதுக்கு அந்த வயலட் கலர் கொடுத்தேன் இல்லையா? நீங்கள் என்ன கலர் கொடுத்துருக்கீங்களோ அதில் இருக்கிற அந்த முதல் மணியில் விட்டுக்கிடுங்க, சைடு மணியில். எந்தெந்த மணியில் ஒயர் இருக்குன்னா பாருங்கள், இந்த கருப்பு மணி, இந்த சைடில் வர மணி, இந்த 2 மணியில் ஒயர் இருக்கும். ஓகேங்களா? இதில் இடது கை ஒயரில் நான் இந்த வயலட் கொடுக்குறேன், கத்திரிப்பு கலர். ஓகே, முதல்ல ஒரு மணி, அது 2வது மணி இந்த ஆரஞ்சு, இந்த ஒயரை இந்த ஆரஞ்சு மணியில் கோக்கணும். வலது கை ஒயரை இந்த 2வது மணியில் கோக்கணும். மேலே இருக்கு இல்லையா இன்னொரு மணி, மறுபடியும் வலது கை ஒயரில் இடது கை ஒயரில் முதல்ல ஒரு கலர் மணி, அப்புறம் ஆரஞ்சு மணி. ஓகேவா? புரியுதா? இதோ இந்த 2 தான் இப்போ நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போது 1 2 3 4 போடணும். அந்த மாதிரி 4 உயரம் வந்து 1 2 3 4 5 உயரம் போடணும். சரியா? இதை பாருங்கள், இப்போ எப்படின்னா இடது கை ஒயரில் ஒரு கலர் மணி, அந்த மேலே இருக்கும் இல்லையா ரிக்ஷாவில் நமக்கு மழையெல்லாம் வந்தால் கூட இதை போட்டு போடுவாங்களே, வெயில் மழைக்கு, அந்த போர்ஷன்.
ஒரு ஆரஞ்சு, மறுபடியும் ஒரு கலர், ஓகே. இப்போ வலது கை உயர இந்த மேலே இப்படி வந்திருக்குது இல்லையா, அந்த ரோலை ஓகே. இப்போது ரெண்டு இந்த கலர் தான். மறுபடியும் ரெண்டு கலர், மறுபடியும் ரெண்டு கலர் மணி. இப்போ அடுத்த மணியில் விடணும். இப்போது
சரிம்மா. 1 2 3 கொத்த இந்த 3ஆவதாக கோக்கும் பொழுதே வலது கை ஒயரில் கோர்த்துருங்க. என்ன, வலது கை ஒயரில் அந்த 2 கலர் மணியை கோக்கணும். நான் அடுத்ததுக்கு போயிட்டேன். ஒன்று 2 3 4 4ல் 3 வந்து கலர் வரும், 1 வந்து இந்த ஆட்டோ கலர். இப்படி மேலே சும்மா அது அவுட்லைன் மாதிரி வரும் இல்லையா, பைப்பிங் நம்ம ஜாக்கெட்டில் வச்சுருக்கா போலலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி. இப்போது இந்த மாதிரி உயரம் எத்தனை போடணும்னா, இப்போ நம்ம 1 போட்டிருக்கோம், ஓகேவா? உயரம் இன்னும் 4 உயரம் இதே போல் போடணுமா. இதை பாருங்கள், இப்படி இருக்கு இல்லையா, இப்படி வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இருக்குது இல்லையா, இதில் இப்போது முதல்ல 3 கலரே தான். மறுபடியும் 2 கலர். இப்போ இந்த மணியில் ஓடுறோம், மஞ்சள் மணியில். இதில் விடும் பொழுது வலது கை ஒயரில் ஒரு கலர் மணி, ஒரு ஆரஞ்சு மணி. இந்த ஒயரை இப்போ 2 லைன் போட்டிருக்கோம், 2 ஒயரம் போட்டிருக்கோம். இப்படி இந்த ஆரஞ்சில் வரும்பொழுது எப்படி கோக்கணும் அப்படின்னா, ஒரு
கலரு, ஒரு ஆரஞ்சு, ஒரு முதல்ல 3 மணி, அப்புறம் அதே கலரு. அந்த மாதிரி இன்னும் எத்தனை போடணும்? 2 போட்டிருக்கோம், இன்னும் 3 உயரம் போட்டு வரணும்மா. சரிங்களா? பாருங்க. பாருங்க, 1 2 3 4 5 உயரம். ஓகேவா? இது போடணும். இதே போல் இந்த பக்கம் தனியாக போடுறதா இருந்தாலும் போடுங்க. அப்புறம் நம்ம 6வது லைன்லேருந்து ஜாயின் பண்ணி மேலே ஃபுல்லாக போடணும். ஏன்னா இந்த ரிக்ஷாவிலலாம் பின்னால் கொஞ்சம் இப்படி ஓப்பன் மாதிரி இருக்கும் இல்லையா? இது சும்மா அந்த பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி வச்சு கண்ணாடி மாதிரி. ஸோ அந்த போர்ஷனுக்கு இந்த இது நம்ம போட்டிருக்கோம். 1 2 3 4 5. 6வதுலேருந்து 2 பக்கமும் இப்படி ஜாயின் பண்ணி வரும். தனியாக இதே போல் 5 இந்த பக்கம் நீங்கள் போடுறதா இருந்தாலும் போட்டுடுங்க. 6வது லைன்லேருந்து நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி எவ்வளோ தூரத்துக்கு போடணுன்றத சொல்லலாம். இது சீட்டினுடைய 2 லைனு, மேலே மறுபடியும் 2 லைனு, இது கீழ்ப்பக்கம் இந்த மேல்மணியில் கோக்கிறது, இந்த 2ம் இதை இன்றைக்கி போட்டிருக்கிறது. நீங்கள் அதே போல் போட்டு வாங்க. அப்புறமா அந்த மேலே கவர் பண்ணுறதையும் இந்த சீட் இங்கே எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றதும் அடுத்த இதில் பார்க்கலாம். இதுக்கு நடுவில் நீங்கள் வீல் போட்டு வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும் வீலு. ஓகேங்களா? இந்த இதை முடித்தா தான் நம்ம கீழே அதுக்கப்புறம் போர்ஷன்லாம் எப்படின்றத பார்க்கலாம். இந்த சைக்கிளுக்கு போடுறது எப்படி, இந்த வீலை எப்படி ஜாயின் பண்ணணும், அதெல்லாம் பொறுமையாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.